திருமாவளவனை கதறவிட்ட திமுக, அறிவாலயத்திற்கு பறந்த போன், மொத்த கூட்டமும் அதிருப்தி. அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. என்னதான் திமுக கூட்டணியில் 21 கட்சிகள் இருந்தாலும், காலம் காலமாக திமுக கூட்டணியில் விசிக பயணித்து வந்தாலும், அவருக்கான முக்கியத்துவம் குறைந்தாலும் கூட்டணியில் நீடிக்கிறார். ஆனால் முதல்வரோ தனக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை என்றே கூறப்படுகிறது. தமிழகத்தில் 4 முனை போட்டியாக உருவாகியுள்ள நிலையில் திமுக கூட்டணியில் நாளுக்கு நாள் சிறிய கட்சிகள் எல்லாம் இணைந்து வருகின்றன. இதனால் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கையுடன் இருந்து வருகின்றன. ஆனால் கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் இன்னும் தங்களுக்கான அதிகாரம் கிடைக்கவில்லை என்றே குமுறி வருகின்றன. பட்டியலின மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் கட்சி துவங்கிய விசிக தலைவர் திருமாவளவன் சில ஆண்டுகளில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார். இளைஞர்களின் வாக்குகளை திமுக பக்கம் திருப்பி வெற்றியும் பெற செய்தார் திருமாவளவன். கடந்த சட்டமன்ற தேர்தலும் மக்களவை தேர்தல் என 2 தேர்தலாக திமுகவுடன் கூட்டணியில் இருந்து வரும் திருமாவளவனை இந்த தேர்தலில் தற்போது வரை முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி மாநிலம் முழுவதும் செல்வாக்கை இழந்து வந்தாலும் திமுக கூட்டணியில் தனக்கென 30 சீட் வரை போராடி பெறுகிறது. மக்களவை தேர்தலில் 10 தொகுதி கீழ் விடாமல் பெறுகிறது. அதற்கான செல்வாக்கு எங்கேயும் குறைவதில்லை. அதேதான் நேற்று திமுக கூட்டணிக்கு புதியதாக இணைந்த தேமுதிக கூட 0.40% வாக்கு வைத்திருக்கும் கட்சி இரட்டை இலக்க தொகுதியை கேட்டு வருகிறது. அந்த கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலம் காலமாக விசிகாவுக்கு 2 மக்களவை தொகுதியும் சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதி என கொடுக்கப்படுகிறது. அமைச்சர்கள் உடனான சந்திப்பில் பிளாஸ்டிக் சேர் என உரிய அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறார். நேற்று வந்த கட்சிக்கும் மாநிலம் முழுக்க தோல்வியை சந்திக்கும் கட்சிக்கும் தொகுதியை வாரி வழங்கும் திமுக விசிகாவை ஒதுக்குகிறதா என்ற கேள்வி தொண்டர்களிடையே எழுந்துள்ளது. கடந்த முறையை விட இந்த முறை தொகுதி குறைவாக கொடுத்தால் இதைவிட ஒரு அசிங்கம் இல்லை என்றும் திமுக தலைமையிடம் தமக்கான அங்கீகாரம் உயர்த்தி பெற வேண்டும் என்ற கோரிக்கையும் விசிகாவினர் வைத்து வருகின்றனர். இந்நிலையில் தான் நேற்று காங்கிரஸ் கட்சிக்கு 28 சீட் ஒதுக்கியது அடுத்து திமுக தலைமைக்கு விசிக தலைவர் திருமாவளவன் போன் செய்து விரைவாக தொகுதி ஒதுக்க வேண்டும் எனவும் கடந்த முறையை விட அதிக தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. விசிகாவுக்கு இப்போது விஜய் என்ற ஒரு கதவு திறந்திருப்பதால் இப்போது கூட குரலை அதிகமாக்கினால் திமுக தானாக இறங்கி வரும் என்றே அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.